ஹலோ காய்ஸ், புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சரி காய்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நாங்கள் வந்து முதல் வீடியோவில் வந்து நாங்கள் சூடோ கோட்ன பேசிக்காக நாங்கள் காய்ச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சூடோ கோட்ன பேசிக் காய்ச்சால் சூடோ கோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூடோ கோட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சூடோ கோட்லேயே வந்து அங்கே ஃப்ளோ சார்ட்டில் வந்து 3 மெத்தட் இருக்குது. அதாவது வந்து தெரிவு இருக்குது, வரிசை முறை இருக்குது, மீள் வருகை இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இங்கே நாங்கள் இன்றைக்கி வந்து வரிசை முறையை பற்றி நாங்கள் ஃபுல்லாக கேட்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், அந்த கஸ்டமர்லாம் வந்து ஃப்ளோ சார்ட்டோடைய முடிஞ்சுன்னு பார்த்தா இங்கேயும் தோங்கிட்டு தான். இதெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி இல்லை காய்ஸ், ரொம்ப சுகம். இந்த வீடியோக்குள்ளே போய் நீங்கள் ஃபுல்லாக வருஷ முறையை அப்படியே அலசி அலைஞ்சிடுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து வடிவாக விளங்கும். சரி காய்ஸ், நேரத்தை மினக்கெடுத்து தான் அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் வருஷ முறைன்னு சொல்லி அல்லது அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி 3 மெத்தட் இருக்குன்னு சொல்லி எங்களை பயப்படுத்திட்டீங்க. அப்படிலாம் இல்லை காய்ஸ், இது வந்து ரொம்ப சுகம். அதாவது வந்து தெரிவு முறையை பற்றி தான், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் தான் இதில் வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப சுகம். என்னடா இவ்வளோ தள்ளி இருக்குது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையேன்னு கேட்டிங்கன்னா பொறுங்க காய்ஸ், இப்போ சுகம் போடுறேன். இப்போ நாங்கள் முதலாவது ஆக்டிவிட்டி வந்து வழியாக பார்த்துட்டு போவோம். முதலாவது ஆக்டிவிட்டி வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னா, வரிசை முறை. அதாவது வந்து இரு எண்களை வந்து வாசித்து அவற்றின் கூட்டுத்தொகையை காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு சூடோ கோட்டை தான் நாங்கள் போட போகிறோம். அது நாங்கள் அங்கே சொல்லியிருந்தோம் வடிவா. அந்த சூடோ கோடுன்னு குறிமுறைகளை பார்க்க நாங்கள் சொல்லியிருந்தாங்க. பிகின்னு நாங்கள் அதில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்புட்டை நம்பர், ஒரு நம்பர் இருந்தால் தானே வந்து நாங்கள் காய்ஸ் ஒரு 2 நம்பர் இருந்தால் தான் நாங்கள் 2 கூட்டலாம். அப்போ ஒரு நம்பரை நாங்கள் இன்புட் நம்பர் 2 உள்ளோடு செய்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இன்னொன்று போடுறோம், இன்புட் எனது நம்பர், இன்னொரு நம்பரையும் உள்ளோடு செய்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்படியும் போடலாம். இதை இன்புட் நம்பர் 1 இன்புட் நம்பர் 2 அப்படின்னு போட்டு அந்த நம்பரை வந்து நாங்கள் ஒரு வேரியபிளாக வச்சுக்கிறேன். ஏக்கில் வச்சுக்கிறேன், பிக்கிலையும் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், டோட்டலுக்குள்ளே ஏஏம் பிஏம் கூட்டி டோட்டலுக்கு வச்சுக்கிறேன். அதை வந்து அவுட்புட் டோட்டல்ன்றது வந்து நான் அவுட்புட் பண்ணுறேன். அப்போ வந்து எங்களுக்கு அதை காட்சிப்படுத்தும். அதோட வந்து இந்த என் போட்டுக்கிறேன். என் போட்டு டொட் போடணும் கட்டாயம் காய்ஸ். டொட் வந்து இங்கேயும் முக்கியம், பெஸ்கேலையும் முக்கியம். நீங்கள் அதை வந்து மறந்துடக்கூடாது. டொட் வந்து கட்டாயம் முக்கியம். அதை வந்து நீங்கள் கட்டாயம் மறந்துடாமல் மஸ்ட்டு போட்டுக்கணுங்க. டொட்டை டொட் போடாலும் இதில் வந்து என்ன தெரியல, ஆனால் பெஸ்கேலில் கட்டாயம் முக்கியம். அதனால் வந்து நீங்கள் இங்கேயும் டொட் போட்டே பயன்படுத்துங்க, ஒரு பிரச்சனையுமே வராது. டொட் போட்டு அதை முடிச்சிடுவோம். அதுக்கு பிறகு கைஸ் நாங்கள் அப்படியே 2வது ஆக்டிவிட்டிக்குள்ளே நகர்ந்துடுவோம். 2வது ஆக்டிவிட்டி என்னென்னா, செவ்வகத்தின் சுற்றளவு பரப்பளவை கணித்தலுக்கான ஒரு இதுதான். அது ஃப்ளோ சார்ட்லேயும் இதைத்தான் சொல்லி தந்தேன், இங்கேயும் இதைத்தான் சொல்லி தந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி சொல்லுறதுக்கான காரணம், உங்களுக்கு வந்து பார்க்க அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்க வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சுகமாக இருக்கும். அதுக்காண்டி தான் அப்படி சொல்லித்தரேன். பிகின் போடுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், பிகின் போர்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இன்புட்டை லென்த், ஒரு செவ்வகத்தை கணிக்க போகிறோம்னா அதுக்கு லென்த்தும் வித்தும் வேணும். அதாவது வந்து நீளமும் அகலமும் வேணும். நாங்கள் லென்த்தை உள்ளோடு செய்கிறோம். அதாவது வந்து நீளத்தை போடுறோம், இன்புட்டை வித் வைட் இல்லை கைஸ், வித் மாதிரி சொல்லிட்டேன், வித்தை உள்ளோடு செய்கிறோம், அகலத்தையும் உள்ளோடு செய்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறேன், 2டைம் வந்து நான் லென்த்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறேன், எல்லுன்ன வேரியபிளுக்கு வச்சுக்கிறேன். வித்தை வந்து டபுள் ஜோண்ட வேரியபிளுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னத்தை கணிக்க போகிறேன், சுற்றளவையும் பரப்பளவையும் கணிக்க போகிறேன். நான் வந்து முதலாவதாக பரப்பளவு கணிக்கிறேன். பரப்பளவுக்கு வந்து ஏன்னு வைக்கிறேன். ஏன்னு வச்சுட்டு எல் தர டபுள் ஜூ போட்டு நான் இங்கே பெருக்கி அதை கொண்டு ஏக்கில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிக்கில் 2 ப்ராக்கெட்டுக்கு எல் சக டபுள் ஜூ, எல்லையும் டபுள் ஜூயும் கூட்டி 2 ஆளை பெருக்கி பிக்கில் வச்சுக்கிறேன். அதாவது சுற்றளவை கண்டு பிக்கில் வச்சுக்கிறேன்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் வந்து ஏக்காம பி, அதாவது வந்து அவுட்புட் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஏஎம் பிஏம் வந்து அவுட்புட் பண்ணதை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் போட்டு டொட் போட்டுக்கிறேன். வந்து இந்த நிபந்தனை வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக மஸ்ட்டு வந்து டொட் போட்டே ஆகணும். ஃப்ளோ சார்ட்டில் அதாவது வந்து ஃபஸ்ட் கட்டாயம் போடணும். அதனால் இங்கேயும் போட்டு நீங்கள் பழகினீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதை வந்து நான் அப்படியே திருப்பி வைக்க பக்கம்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து நாங்கள் லென்த் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து வித் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஏயை கொண்டு ஏக்குள்ளே வந்து லெந்தையும் வித்தையும் பெருக்கி ஏக்குள்ளே வைக்கிறோம். இப்போ வந்து லெந்தையும் வித்தையும் கூட்டி 2 ஆளை பெருக்கி பிக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ அவுட்புட் ஏபின்றதை பண்ணிக்கிறோம். அதோட வந்து இதை என் பண்ணுறோம். இவ்வளோ தான் கைஸ். இது அடுத்த நாங்கள் ஆக்டிவிட்டியை வந்து பார்த்துடலாம். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து என்னென்னா, இரு எண்களை பெருக்கி 2 எண்ணை வந்து பெருக்கி பின்வருவற்றை கூட்டுத்தொகை அவற்றின் கூட்டுத்தொகை வந்து காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு இதுதான். அதாவது வந்து பிகின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்புட்டை நம்பர் 1 நான் சொல்லியிருந்தேன் கைஸ். அப்படியும் எழுதலாம், நம்பர் எனது நம்பர்னு எழுதலாம். நான் வந்து இதில் நம்பர் 1 வச்சுக்கிறேன், அதை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நம்பர் 1 வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நான் இன்புட் நம்பர் 2 அதை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். அதில் பெருக்கி வந்து டோட்டலுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த அவுட்புட் டோட்டலை வந்து நான் காட்சிப்படுத்துகிறேன், அவுட்புட் பண்ணுறேன். பேருந்து அதோட வந்து இந்த இதை வந்து என் பண்ணுறேன். இது வந்து என்னத்துக்கான அப்படியே இருக்கா ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கைஸ். ரிவைஸ் பண்ணுறேன் என்னென்னா, இரு எண்களை வந்து பெருக்கி அதனை கூட்டுத்தொகையை காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு சூடோ கோட்டில் வந்து என்ன செய்கிறோம்னா, பிகின் போர்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இன்புட் நம்பர் 1
நம்பர் 1 வந்து இன்புட் பண்ணுறேன், அதை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நம்பர் 2 வந்து இன்புட் பண்ணுறேன், அதை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். பேருந்து வந்து அது ரெண்டையும் பெருக்கிறோம், அதாவது ஏஎம் பிஎம் வந்து பெருக்கிறோம். நம்பர் 1 நம்பர் 2 பெருக்கிறோம், அதான் மீனிங். பெருக்கி வந்து நாங்கள் அதை டோட்டலுக்கு வச்சுக்கிறேன். அதை பேருந்து வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அவுட்புட் டோட்டல், அதாவது வந்து டோட்டலில் வந்து அவுட்புட் பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறோம், அதை வந்து காட்சிப்படுத்துகிறேன் தமிழில். அதுக்கு பிறகு கைஸ் எண்ட் பண்ணுறேன். அதனால் வந்து நான் டாட் போட்டு அதை முடிச்சுக்கிறேன். இவ்வளோ தான் கைஸ் இந்த சூடோ கோட்டோட வரிசை முறை. இந்த 3 எக்ஸாம்பிளும் வந்து அதாவது வந்து 3 ஆக்டிவிட்டி வரிசை முறை ஷோ பண்ணுறதால நான் 3 ஆக்டிவிட்டி வந்து வச்சு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இல்லாட்டி கூட ஆக்டிவிட்டி நான் போட்டிருப்பேன். 3 ஆக்டிவிட்டி காணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஃப்ளோ சார்ட்டை விட இது சுவம். அதனால் வந்து ஃப்ளோ சார்ட்டுக்கே நான் 4 இது தான் காட்டியிருந்தேன். அதனால் வந்து இதுக்கு 3 காணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 3 ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து உங்களுக்கு 3 ஆக்டிவிட்டிஸ் வந்து பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி நான் போடுறேன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து 3டைம் வச்சு கொண்டு ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் ரிவைஸ் பண்ணுற ஒரு நோட் மாதிரி அப்படியே தயாரிச்சுக்கிறேன். அதாவது ரிவைஸ் பண்ணுற ஒரு ஷோட் டவுன் வேறு செஞ்சு வச்சுக்கிறேன். அது வந்து நான் அடுத்த வீடியோ தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் guys. சரி guys, இந்த வீடியோவில் தான் இந்த சூடோ கோட்டை பற்றி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வேறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோடிங் வித் தம்பி. பபாய் guys, பபாய். மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.